முதல்ல மக்களை போய் சந்திச்சாரு, அது வரவேற்கத்தக்கது. விமான நிலையம் வேண்டான்னு சொல்லல, வேற எங்கேயாவது கட்டிக்கங்கன்னா, எங்கு கட்ட வேண்டும் என்று அவர் சொல்ல, வேற எங்கேயாவது கட்டிக்கங்கன்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சி முக்கியம், ஆனா விவசாயத்தை அழிச்சிட்டு அந்த வளர்ச்சி தேவையான்னு கேட்கும். இப்போ அவர் போனார் இல்லையா, ரோடு, ஆமா, ஹைவே வழியாக தானே போயிருக்கணும். அந்த ரோடு விவசாய நிலம் தான், ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எடுத்த நிலம் தான். அவர் இன்னொரு சந்தேகத்தை எழுப்புறாரு. என்னன்னா, நீங்க டங்ஸ்டன்ல ஒரு நிலைப்பாடு அரசாங்கம் எடுக்குது, பரந்தூர்ல இன்னொரு நிலைப்பாட்டை நீங்க மாற்றி எடுக்கிறீங்க. அங்க இருக்கிறது மக்கள்னா இங்க இருக்கிறதும் மக்கள் தானே. அங்க இருக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னா இங்க இருக்க விவசாயிகளும் விவசாய நிலங்களை கையகப்படுத்தவே கூடாது என்றால் உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஏர்போர்ட் கட்ட முடியாது. 5000 ஏக்கர் உங்களுக்கு விவசாய நிலமே வராம எங்க இந்த விஷயம் மூலமா நெருக்கடி கொடுக்க விரும்புறாரா விஜய் திமுகக்கு? திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபிக்கு மக்கள் மீது அக்கறையே இல்லையா? இந்த திரு விஜய் அவர்களுக்கும் இந்த மற்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? இதனால என்ன ஆகும்னு சொல்றேன் பாருங்க. விஜய் அவர்கள் பரந்தூர் போறதுக்கு முன்னாடியே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் காவல்துறை தரப்புல இருந்து வைக்கப்படுது. ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இது வந்து போலீஸ் ஸ்டேட்டா வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கும். போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இல்ல, போலீஸ் ஸ்டேட் ஆயாச்சு. அந்த லாஜிக் விஜய்க்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? அது இவங்க பண்றது லீடர் அப்படின்றப்ப அரசாங்கம் ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க? அவர் போறாரு, போய் சந்திச்சுட்டு வராரு, என்னங்க ஆக போகுது? லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு ஸ்டாண்டர்டா கல்யாண மண்டபத்துல மீட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல தான் மீட். என்ன சார் வணக்கம். வணக்கம். விஜய் இன்னைக்கு பரந்தூர்ல ஒரு 10 நிமிடம் உரையாற்றி இருக்காரு அந்த மக்களிடையே. விஜயோட ஸ்பீச் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல்ல மக்களை போய் சந்திச்சாரு, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட பெரிய குற்றச்சாட்டே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் அப்படிங்கிற கிண்டல் அளவுக்கு வந்தது. ஸோ அதை மாற்றி அமைக்கும் வகையில் நேரடியாக அவர் போய் மக்களை சந்திக்கிறது வரவேற்கத்தக்கது. எனக்கு வருத்தம் அளிக்கிற விஷயம் என்னன்னா, அவர் அங்கே என்ன சொன்னது அப்படிங்கிறது. அதாவது இந்த பரந்தூர் திட்டத்தை, விமான நிலைய திட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த திட்டத்துக்கு 4 இடங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதிலிருந்து பரந்தூர் தேர்வு செய்யப்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 ஆண்டு காலம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏதோ திடீர்னு வேணாம் இங்கே வச்சுக்கலாம், பரந்தூரில் வச்சுக்கலாம் அப்படின்னு எடுக்கப்பட்ட முடிவாக இது அல்ல. முதல்ல வந்து அந்த பந்தளம், பன்னூர், பரந்தூர், அது தவிர திருப்போரூர் 4 இடங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 2 இடங்களில் அவங்களுக்கு இந்த தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுடைய ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் வருது. அதனால திருப்போரூரும் பந்தளத்துலேயும் அவங்களால படாலத்துலேயும் திருப்போரூர்லேயும் அவங்களால ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பன்னூர் இருக்குது, பரந்தூர் இருக்குது. இந்த 2 இடத்துல ஏதாவது ஒன்று தேர்வு செய்யணும். அப்போது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, பன்னூரில் 2 சிக்கல்கள். ஒன்று வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் கேபிள்ஸ். ஸோ அந்த டவர்ஸ் நிறையா ஓடுது. ஸோ அந்த டவர்ஸ் இருக்கிறதுனால அந்த டவர்ஸை ரீலோகேட் பண்ணுறது மிகவும் கடினம். 2வது அந்த டவர்ஸை வச்சுக்கிட்டாங்க, நீங்கள் ஏர்கிராஃப்ட் வந்து லோ ஃப்ளையிங்காக வரும் லேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து அந்த எப்போவுமே வந்து உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஈவன் ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் பில்டிங்கு கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ரிஸ்க்கு. 2வது அந்த இண்டஸ்ட்ரீஸ். இப்போது அந்த பன்னூர் ஏரியாக்குள்ளே ஏற்கனவே வந்து 7 சிக்னிஃபிகண்ட் சைஸ்ட் இண்டஸ்ட்ரினா சின்ன ஒரு ஷெட்டு கிடையாது, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே ஃபங்க்ஷனிங், எல்லாத்தையும் வந்து ரீலோகேட் பண்ணணும். ஆனால் அதை இந்த 2ஐயும் தாண்டி எக்ஸ்பேன்ஷனுக்கு இடம் இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரந்தூருக்கும் பன்னூருக்கும், பரந்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஏக்கர் கூடுதல் அவைலபிள் ஸ்பேஸ், வேற பன்னூரில் வந்து அவங்களால அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த காரணங்கள்னால இந்த 4 இடங்களில் ஆக்சுவலாக ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க ஒரு குழு அனுப்புகிறாங்க. அந்த குழு பரிந்துரை செய்யுது, இந்த 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்துங்க, திருப்போரூரும் படாலமும் வேண்டாம், இந்த பன்னூரோ பரந்தூரோ எதுலையாவது நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு வந்து ஒரு குழு அமைச்சு அவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பன்னூரில் இந்த சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. பரந்தூர் தான் பெஸ்ட். நம்ம மிக முக்கியமாக இன்னொரு காரணம், பரந்தூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1056 1050
பன்னூர்லன்னா 1540. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் பன்னூர் அவங்க தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா இன்னொரு ஒரு கூடுதலா ஒரு 500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். இதன் காரணமாக நாங்கள் பரந்தூருக்கு போறோம். இதுதான் வந்து அரசாங்கத்தினுடைய அவங்க கொடுத்துக்கிற எக்ஸ்பிளனேஷன். ஸோ இவ்வளவு செய்து அதற்கு பிறகு எஸ் நீர்நிலைகள் இருக்கிறது, அந்த நீர்நிலைகளை எப்படி மாற்றி அமைக்கணும், இதெல்லாம் மேன்மேடு பெரும்பாலான. அதில் ஒரு பெரிய ஏரி அந்த நெல்வாய் ஏரி. சரி, இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இப்போ விஜய் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, விமான நிலையம் வேண்டான்னு சொல்லல, வேற எங்கேயாவது கட்டிக்கங்கன்னா, எங்கு கட்ட வேண்டும் என்று அவர் சொல்ற, வேற எங்கேயாவது கட்டிக்கங்கன்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சி முக்கியம், ஆனா விவசாயத்தை அழிச்சுட்டு அந்த வளர்ச்சி தேவையான்னு கேட்க. இப்போ அவர் போனார் இல்லையா ரோடு, ஆமா, ஹைவே வழியா தானே போயிருக்கணும். ஆமா, அந்த ரோடு விவசாய நிலம் தானே, ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எடுத்த நிலம் தானே. அதே மாதிரி இப்போ இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க ஓஎம்ஆர் எடுத்துக்கங்களேன். ஓஎம்ஆர் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓஎம்ஆர் நான் போயிருக்கேன், ஓஎம்ஆருக்கு முன்னாடி 2 பக்கம் விளைநிலம். ஆமா, இப்போ எங்க போச்சு? அது விளைநிலம் எடுத்து தானே அவங்க டெவலப்பே பண்ணியிருக்காங்க. ஐடி எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஸோ இதில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கணும். எனக்கு என்ன 2 விஷயங்கள், நான் என்ன மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன்னா, விஜய் போயிட்டு மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், 3.5 மடங்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நான் காம்பன்சேஷன் கொடுக்கறத 5 மடங்கு ஆக்கணும் அப்படி பேசியிருக்கலாம். அது ஒரு நியாயமான கோரிக்கையாக கூட இருக்கும். 2வது, நிலம் கையகப்படுத்தி 90 நாட்களுக்குள் அவர்களுக்கு மாற்று மனை வழங்கப்பட வேண்டும். ஏன்னா அரசு ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வீடு கொடுக்கறதாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ஃபிக்ஸட் டைம் ஃப்ரேம் அதற்கு அரசாங்கம் கொடுக்கணும். ஆர் 3வது, அரசு உத்தியோகம், அரசு பணி ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்தில் அதில் முழுமையாக பாதிக்கப்படுற எல்லாருக்கும் இல்லை, அது ஏதோ ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, அது வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் செய்யாமல் இதை நீங்கள் கட்டக்கூடாதுன்னா டோட்டலி நியாயமான ஒரு கோரிக்கை. வேற எங்கேயாவது போய்க்கங்க அப்படின்னா, எங்கன்னு அவர் சொல்ல, வேற எங்கேயாவது போய்க்கங்க, எங்கேயாவது பாதிப்பு இல்லை. ஐயா, பன்னூருக்கு போனால் இன்னும் 500 குடும்பம் பாதிக்கும்னு அவங்களே போட்டிருக்காங்க. அரசாங்கமே வந்து ஒரு குழு அனுப்பிச்சு கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வரவேற்க. அவர் இன்னொரு சந்தேகத்தை எழுப்புறாரு. என்னன்னா, நீங்க டங்ஸ்டன்ல ஒரு நிலைப்பாடு அரசாங்கம் எடுக்குது, பரந்தூர்ல இன்னொரு நிலைப்பாட்டை நீங்க மாற்றி எடுக்கிறீங்க. அங்க இருக்கிறது மக்கள்னா இங்க இருக்கிறதும் மக்கள் தானே, அங்க இருக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னா இங்க இருக்க விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க. அது அதுவும் வந்து ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு ஆர்குமெண்ட். டங்ஸ்டன் விவகாரம் அப்படிங்கிறது வந்து மாநிலத்துக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, யார் அங்கே டங்ஸ்டன் எடுக்கிறாங்களோ மாநிலத்துக்கு கொஞ்சம் ராயல்ட்டி கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் பணம் வரும் அரசாங்கம். அதை தாண்டி பெரிய பெனிஃபிட்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. இதை வேண்டாம் என்று கூறுவதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு வலுவான ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா சுற்றுப்புற சூழல் அதுதான். ஸோ அதில் வந்து வேண்டாம்னு சொன்னால் அது ஒரு லாஜிக் இருக்கும். இப்போ பரந்தூரில் என்ன வரப்போகிறது என்றால், கிட்டத்தட்ட 32,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு விமான நிலையம். விமான நிலையத்தில் இப்போ உதாரணத்துக்கு பெங்களூர் விமான நிலையத்தில் 25,000 நபர்கள் பணிபுரிகிறார்கள். இப்போ அது 38,000 ஆக போகுதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள் 13,000 பேர் வரப்போகிறாங்க. எல்லா பெரிய நகரங்களும் இந்தியாவில் 2வது ஏர்போர்ட் வந்தாச்சு. ரைட்டா? சென்னை ஏற்கனவே தொடர்ந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, ஏர் டிராஃபிக்கில் நம்ம வந்து 3வது இடத்துல இருந்தோம். டெல்லி, பாம்பே, சென்னை, அப்போ மெட்ராஸ், அதுக்கப்புறம் தான் கல்கட்டா கூட குறைஞ்சு பெங்களூர் முன்னாடி போயிடுச்சு. இப்போ ஹைதராபாத் முன்னாடி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் பூனே போன்ற நகரங்களாக கூட முன்னாடி போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து மோசமாக போயிட்டு இருக்கு. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இன்னைக்கு நம்மைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையம் நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஏர்போர்ட் மாதிரியே இல்லை. அது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. அது நீங்கள் ஸோ நமக்கு 2வது விமான நிலையம் ஒன்று தேவைப்படுகிறது. இங்கே ஏன் அதை பெருசு பண்ணக்கூடாது? அதையே எடுத்துக்கோங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது பெரும்பாலானது டிஃபென்ஸ் லேண்ட். டிஃபென்ஸ் லேண்ட்னா நம்ம இராணுவத்துக்கு சொந்தமான இடங்கள். ஸோ அதை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம கையகப்படுத்த முடியாது. அதில் செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. 2வது, இந்த ஏர்போர்ட் வந்து அந்த காலத்தில் கட்டினது இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் எடுத்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும்.
ஒரு ஆத்து மேலேயே ஒரு ரன்வே ஓடுது. ம். அடையாறினுடைய ஒரு கெனால் மேலேயே ஒரு பேரல் அந்த இன்னொரு ரன்வே அது மேலே தான் ஓடுது. ம். அதை நம்ம பற்றி பலமுறை பேசியிருக்கோம். அதனால தான் உள்ள தண்ணி வந்துடுது. மழை ஹெவியாக பெஞ்சா. ஸோ நடக்கவே நடக்காதாங்க. ஆமா. பெஞ்சிருச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போ எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ஏர்போர்ட் தேவை. ம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இஸ் நாட் அ சொல்யூஷன். எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக திரு விஜய் அவர்கள் நீங்கள் இதை வந்து நாங்கள் வந்து பார்த்தவரை நாங்கள் போய் எங்கள் குழுவை அனுப்பிச்சோம், எங்களுக்கு வந்தவரை இந்த இடத்துல எடுங்க, அந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாலும் ஓகே. அவர் அது சயின்டிஃபிக்காக இல்லையாங்கிறது அடுத்தது. பட் வேற எங்கேயாவது கட்டிக்கிங்கன்னா என்ன? இது கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம். 2வது ஏர்போர்ட் சென்னைக்கு வேண்டும் என்ற ப்ரொபோசல் முதல் முறையாக 1996, 97, 98 முதல் முறையாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சென்னை ஷுட் ஹேவ் அ செகண்ட் ஏர்போர்ட். 1998 27 ஆண்டுகள் 26 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு செங்கல் கூட போடலை. ரைட்டா? ஸோ இப்போ போயிட்டு இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கே 4 ஆண்டு 3 ஆண்டு காலம் ஆயிருக்கு. அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இங்க கட்டுறோன்னு சொல்றதுக்கு 3 வருஷம். எப்போ நீங்க திரும்பி மறுபரிசீலனை பண்ணி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் அது ஒரு நியாயமான கோரிக்கையா எப்படி இருக்கும்? இல்ல காரணங்களை சொல்லுங்க. விவசாய நிலங்களை கையகப்படுத்தவே கூடாது என்றால் உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஏர்போர்ட் கட்ட முடியாது. 5000 ஏக்கர் உங்களுக்கு விவசாய நிலமே வராம எங்க உங்களுக்கு கிடைக்கும்? இது இப்போ இந்த டங்ஸ்டன் விவகாரம் அடுத்து இப்போ இந்த பரந்தூர் விஷயத்தை விஜய் கையில் எடுத்திருக்காரு. ஏற்கனவே 35 கட்சிகள் அங்கே களத்துக்கு போய் போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் மூலயமா நெருக்கடி கொடுக்க விரும்புகிறாரா விஜய் திமுகவுக்கு? இல்லை அப்படி எனக்கு இதனால வந்து திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகள் திமுக, அண்ணா திமுக, ஓகே, இவர்கள் இருவரும் இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டில் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆதரவாக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி, பாஜக வெளிப்படையாகவே ஆதரவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணி இருக்கு, ஆதரவாக இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 75-80% வாக்குகளை பெறக்கூடிய கட்சிகள் இந்த விமான நிலையம் வர வேண்டும். அப்போ அவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லையா? இப்போ இந்த திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபிக்கு மக்கள் மீது அக்கறையே இல்லையா? இந்த திரு விஜய் அவர்களுக்கும் இந்த மற்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? இதனால என்ன ஆகும்னு சொல்றேன் பாருங்க. இவர் ஒருவேளை விஜய் தன் குரலை ரைஸ் பண்ணி காம்பன்சேஷன் அதிகரிக்கணும்னா அந்த மக்களுக்கு கொஞ்சம் கூடுதலாவது கிடைக்கும். அந்த பாலிடிக்ஸை கையில் எடுத்துருக்கணுன்றீங்க. அதை எடுத்திருந்தா உண்மையாகவே அந்த மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்திருக்கும். இப்போ விஜய் வந்து போய் பேசிட்டு வர்றதுனால உடனே தமிழ்நாடு அரசு பரந்தூரை கை விட்டுறலான்னு சொல்ல போறது இல்லை. அது எல்லோருக்கும் தெரியும். விஜய் போய் பேசிட்டு வந்துட்டாரு, இனிமே நம்ம பரந்தூரை கட்ட முடியாது அப்படின்னு அரசு மாத்திக்க போறது இல்லை. அது எல்லோருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க லேண்ட் அக்விசிஷன் டெண்டர் போட்டாச்சு, அக்விசிஷன் போயிட்டு இருக்கு. அதை இன்னும் துரிதப்படுத்தி அவங்களுக்கு 28-29க்குள்ள திறக்கணும்னு பார்க்குறாங்க. ரைட்டா? அந்த மாதிரி ஒரு சூழல்ல உண்மையாகவே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மீது இவருக்கு ஒரு ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும்? போயிட்டு நான் உங்களுக்கு கூடுதலாக காம்பன்சேஷனுக்கு நான் போராட போகிறேன், அழுத்தம் கொடுத்துருந்தா அரசாங்கம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கொடுக்க முடியும். இல்லை, ஒரு உதாரணத்துக்கு 5 மடங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 4 மடங்காவது ஒரு 25%, 50% கூடுதலாக காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கலாம். நிறைய கேசஸில் அரசாங்கம் என்ன பண்ணுது? கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளை காப்பாற்றுறதே கிடையாது. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்கறது, வருஷக்கணக்காக இழுத்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் அரசு வேலை கொடுப்போம்னு சொல்லி ஒரு லேண்டை எடுக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவாங்க கவர்மெண்ட்ல, அதுக்கப்புறம் வந்து அழுக்கடிப்பாங்க. அதெல்லாம் நடக்காமல் அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் அவர் போராடி இருக்கலாம். அவருடைய பேச்சு இருந்திருந்தா நிஜமாவே அந்த மக்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கும். நிஜமாவே அந்த மக்களுக்கு அரசாங்கம் செவிசாய்த்திருக்கும். இல்லைங்க, இவர் நேற்று அமைச்சர் தங்கம் தென்னரசும் அதான் சொன்னார். மக்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் நிச்சயமாக பரிசீலிக்கிறோம். ஸோ கூடுதல் காம்பன்சேஷன், வீடுகளை முன்னாடி கட்டி கொடுக்கணும். நீங்கள் முதல்ல லேண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு இடம் இல்லாத மாதிரி நீங்கள் அப்புறமா நீங்கள் 2 வருஷம் கழித்து வீடு கொடுப்பீங்க, 5 வருஷம் கழித்து வீடு கொடுப்பீங்க, கொடுக்காம இருப்பீங்க. அது நடக்கக்கூடாது. அப்படின்னா ஜெனுவினாக அந்த மக்கள் இப்போ
எப்படியுமோ பணி நடக்க போகுது. ரைட்டா? இது வந்து இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதிமன்றம் அதுக்கு தடை உத்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஸோ ஜெனுவினாக அந்த விவசாய மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும், நான் விஜயின்னு மட்டும் சொல்லலை, யாராக இருந்தாலும் அவர்கள் செய்திருக்க வேண்டியது இத்தகைய விஷயங்கள். ஸோ இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் பரந்தூர் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் காவல்துறை தரப்புல இருந்து வைக்கப்படுது. ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இது வந்து போலீஸ் ஸ்டேட்டாக வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்க. போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கிட்டு இல்லை, போலீஸ் ஸ்டேட் ஆயாச்சு. போலீஸ் ஸ்டேட்டாக மாறுதுன்னு நான் நினைக்கல. ஏன்னா ரொம்ப நாளாவே யார் சோஷியல் மீடியாவில் யார் பேசினாலும் அவங்கள பிடிச்சி உள்ள தள்ளுறாங்க. அது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அரசாங்கத்திற்கு எதிராக என்ன ஒரு இது சொன்னாலும் அது வந்து ஒரு கடுமையான கூட்டணி கட்சிகளே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆமாம், அவங்க சும்மா அது வந்து ஒரு நாடகம். அது அவங்க சொல்கிற எதிர்ப்பு இப்போ உதாரணத்துக்கு பரந்தூருக்கு கூட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு கூட்டணியிலே உட்காந்துருப்போம் அப்படிங்கிற அப்ரோச் தான் அது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏன் அப்போ கூட்டணியில் இருக்கணும்? ஏங்க உங்களுடைய கோர் ஐடியாலஜிக்கு இது எதிராக இருக்கிறது இல்லையா? அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு தானே வரணும். வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு 4 சீட்டு கொடுங்க அப்படின்னு பேசுறதுல எனக்கு அந்த லாஜிக். விஜய்க்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இப்போ விஜய் வந்து அரசியல்ல ஒரு அது இவங்க பண்றது லீடர் அப்படின்றப்ப அரசாங்கம் ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க? இதெல்லாம் யாராவது என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தப்பு அட்வைஸுங்க. அவர் போறாரு, போய் சந்திச்சுட்டு வர்றாரு, என்னங்க ஆக போகுது? லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு ஸ்டாண்டர்டா கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல தான் மீட். என்ன எனக்கு புரியல. மொத்தமா எவ்வளவு பேர் அங்க இருந்திருப்பாங்க? ஒரு சில 1000 பேர், 10,000 பேர் இருந்து 10,000 பேர் மேக்சிமம். 10,000 பேருக்கு உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பார்க்க முடியாதா காவல்துறையால? நீங்க எவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டங்களுக்கு மக்கள் கூட்டுற கூட்டத்துக்கு லா அண்ட் ஆர்டர் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? இது பண்ண முடியாதா? இதையே வந்து அவரை வளர்த்து விடுற மாதிரி நீங்களே வளர்த்து விடுற மாதிரி இருக்கு சார். இதுல இருந்து என்னோட அரசியல் களத்துல நான் ஆரம்பிக்க போறேன். இந்த பரந்தூரை என்னோட அரசியல் களத்துக்கான ஒரு அதுதான் எனக்கு ரொம்பவே எனக்கு நிஜமாவே ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாக்கா அதை நீங்கள் எப்படி இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வந்து மக்கள் எல்லோருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. இளைஞர்கள் பர்டிகுலராக விஜயை பின்தொடர்பவர்கள் ஃபாலோவர்ஸ் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. அதை வந்து நீங்கள் பின்னோக்கி அவங்கள அழைச்சிட்டு அதுக்காக வந்து ரேண்டமாக எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும்னு யாருமே சொல்லலை. ஆனால் ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும், வளர்ச்சியும் இருக்க வேண்டும். இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க, இவ்வளவு மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் எங்கேயுமே விவசாயம் கிடையாதா? விவசாயிகள் கிடையாதா? இல்லை அந்த மக்கள் எல்லாம் முட்டாள்களா? இது வந்து உலக ரீதியாக எல்லா இடத்துலையும் நடக்குது. தமிழ்நாடு திருப்பி தமிழ்நாடு முதல் மாநிலம் அது குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. நீங்கள் 20 வருஷம் முன்னாடி சொன்னோம், கரெக்டு. சரி, அது வந்து திராவிட இது சித்தாந்தத்தினால தான் எதை வேணால் எடுத்துக்குங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு அந்த ஒவ்வொரு அட்வான்டேஜும் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. பர்டிகுலராக லாஜிஸ்டிக்ஸ், ஹைவேஸாக இருக்கட்டும். எவ்வளோ எக்ஸ்பிரஸ் வேங்க இருக்குது தமிழ்நாட்டில்? ரொம்ப விரலோட்டு எண்ணிடலாம். எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள். கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணி போய் பாருங்கள். நம்ம வந்து ஒரு தவளை மாதிரி ஒரு கணத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து நாங்கள் தான் பெஸ்ட்டு, சில விஷயங்களில் நிச்சயமாக நம்ம சூப்பராக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாடு பின்னோக்கி போய் கொண்டிருக்கு. மற்ற மாநிலங்களுக்கு போய் ஹைதராபாத்தை போய் பாருங்கள், எல்லா ஊர்லேயும் டெவலப்மெண்ட் என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்க. இன்னும் இதே மாதிரி நம்ம இன்னொரு 20 ஆண்டு டெவலப்மெண்ட்னா அதுக்காக சொல்லி மக்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்கள் அங்கு காலமாக அவர்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். அதை எந்த அளவுக்கு மினிமம் இம்பேக்ட் கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஓகே, இப்போ உடனே இதுக்கு என்ன ஆர்குமெண்ட் வரும்னா எமோஷனலாக ஆர்குமெண்ட் வரும். மண்ணை விட்டு எப்படி போகிறது, நாங்கள் எப்படி சென்னையில் கட்டிக்குங்க, உங்கள் வீட்டாண்ட கொடுத்துக்குங்க, இது வந்து ஒரு ஆர்குமெண்ட். மெயின் இஷ்யூ என்னன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்க ஆக்சுவலாக அந்த மக்களுக்கு அவங்களுடைய ஜெனுவின் வெல்பீயிங்க்கு டேமேஜ் தான் பண்ணுறாங்க.
ஓகே சார், இப்போ விஜய் 2026ல் ஒரு பெரிய மாற்று சக்தி அப்படின்னு சொல்றாரு. களத்துக்கு போக மாட்டேன் அப்படின்ற அந்த ஸ்டிக்மா உடைச்சிட்டு இப்போ களத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இது எவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நிச்சயமா வந்து அவர் களத்துக்கு போகிறது டெஃபினட்டாக அவங்களுக்கு ப்ளஸ், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்க தொண்டர்களுக்கு உத்வேகம் கொடுக்கும். அண்ட் அவர் பேச பேச அவர் மக்களுக்கும் ஓ இவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போமே அப்படிங்கிறது ஃபீலிங் இருக்கும். சும்மா வந்து நீங்கள் ட்விட்டரில் அறிக்கையை மட்டும் பார்க்குறத விட இவர் வந்து பேசுகிறாரு, ஓஹோ இந்த விஷயம் சொல்லியிருக்காரு, அந்த விஷயம் பேசுகிறாரு, மக்களை போய் அங்கே சந்திக்கிறாருங்கிறது டெஃபினட்டாக பாசிட்டிவ், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது வந்து ஒரு ரெசனேட் ஆகிற இஷ்யூ. நான் ஒன்று கேட்குறேங்க, 90 நாளாக இந்த போராட்டம் நடக்குது. அஃப்கோர்ஸ் 900 நாள், சாரி சார், 900 நாளாக போராட்டம் நடக்குது, சாரி 900 டேஸ் போராட்டம் நடக்குது. பிரதான கட்சிகள் நினைத்திருந்தால் இந்த போராட்டம் எவ்வளோ பெருசாக போயிருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி போராட்டங்கள் வளர்க்கப்பட்டன, ரைட்டா? இதே திமுக தானே செய்யும். திமுக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அதிமுக ஆட்சியில் இருந்ததுன்னா திமுக இதை எதிர்த்திருப்பாங்க. ஏன்னா அதனால தான் நம்ம வந்து அதிமுக போன்றோ காங்கிரஸ் போன்றோ பாஜக போன்ற கட்சிகள் இதில் ஆதாயம் தேட எந்த விதமான ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான முயற்சி செய்யாமல் இருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். மெச்சூரா இப்போ அதிமுக வர முடியாதாங்க, வந்திருக்கலாம், வந்து எதிர்க்கிறோம் எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு அது கூறாமல் இருப்பது தான், அதுதான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. ஓகே, மக்களுக்கு எது நல்லது நடக்கணுமோ அப்போ த லார்ஜர் குட். 6 மாவட்டங்க, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, 6 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விதின் 1 hour to 1.5 hours to 2 hours இந்த ஏர்போர்ட் இருக்கு. ஸோ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை விட மீனம்பாக்கம் மேக்ஸிமம் சென்னை, திருவள்ளூர், மேபி காஞ்சிபுரம் ஒரு 3 அந்த கேடிசிசி அது தாண்டி வராது. இங்கே ராணிப்பேட்டைக்கும் சரி, வேலூர்லேருந்து 1.5 மணி நேரம், ராணிப்பேட்டிலேருந்து 1 hour கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் லொக்கேஷன், காஞ்சிபுரத்துலேருந்து 15 நிமிஷம். ஸோ உங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டுங்கிறது ஏதோ பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே பணிபுரிபவர்கள், பக்கத்தில் ஹோட்டல், பக்கத்தில் உணவகங்கள், பக்கத்தில் கேப் ஆப்ரேட்டர்ஸு, பக்கத்தில் டூரிஸ்ட்டு இது ஆப்ரேட்டர்ஸ், டூர் ஆப்ரேட்டர்ஸு, ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே வருங்க. அதில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும், ரைட்டா? அதில் முன்னுரிமை இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டில் பணிகள் எதெல்லாம் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதெல்லாம் கேளுங்க, நியாயமான கோரிக்கை, எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னா அது எப்படி? சமுதாய அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே போய் சமுதாய அரசியல் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தாங்க நிஜமாவே. நான் ஐ தாட் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காக வருவார் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து ஒரு மெயின் திங்க, நீங்கள் எமோஷனலாக மக்களை டார்கெட் பண்ணிங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு அது ஒரு லார்ஜர் பிக்சரில் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கலாம். நான் ஓட்டு இதுக்காக வராது, ஆனால் நீங்கள் உங்களுடைய தார்மீக ரீதியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அந்த இதை இழக்கிறீங்க. ஓகே, மெயின் திங் எனக்கு அவ்வளோதான். இதே தான் திமுக பண்ணிச்சு. எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி விட்டு ஐயோ இதாகிடுது அதாகிடுது. சாத்தாங்குளத்தில் அந்த 2 நபர்கள், ஜெயராஜ் பினிக்ஸ், வாரம் ஒரு கஸ்டடி டெத்து நடக்குதுங்க. ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கஸ்டடி டெத்து நடக்குது. இப்போ 3 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி யாருமே ஒன்றும் பேசலையே, ரைட்டா? எவ்வளோ கஸ்டடி இதுவே எழுதியிருக்காங்க. போன வருஷமாக 20 பேரோ 25 பேரோ லாஸ்ட் 2 இயர்ஸில் கஸ்டடியில் இறந்துருக்காங்கன்னு ஒன்றுமே இல்லையே. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களின் உணர்ச்சிகளை வைத்து அரசியல் செய்வது சரி அல்ல. ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்தீங்க, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.